துயர ஆவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. சோர்வான ஆவியை நீக்கும் துயர ஆவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். இயேசுவே இயேசுவே எல்லாரும் பாடலாம். இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகு போல பரப்பேன். காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே எல்லாரும் இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே எல்லாம் எனக்கு நீரே. சோர்வான ஆவியை நீக்கு துயர ஆவியை அகற்று. சோர்வான ஆவியை நீக்கு துயர ஆவியை அகற்று கண்ணீரின் மத்தியில் வாரும் வேண்டுகிறே. இயேசுவே எல்லாரும் எல்லா நாவுகளும் கூப்பிடட்டும். இயேசுவே இயேசுவே எல்லாரும் முழு பலத்தோடு இயேசுவே எல்லாம் எனக்கு நீ எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகை போல பரப்பேன். முடிஞ்ச கையை தட்டி காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகை போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே இயேசுவே எல்லாரும் கூப்பிடுங்க. மாமா 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 ஓ இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகை போல பரப்பேன். சொல்லுங்க. காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகை போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல சிங்கத்தின் குட்டி நானே. இயேசு எல்லாரும் ஓ இயேசுவே ஹமாதிமா இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே எல்லாம் எனக்கு நீரே. சோர்வான ஆவியை நீக்கும் துயர ஆவியை அகற்று கண்ணீரின் மத்தியில் வாரு அப்பா வேண்டுகிறே. இயேசுவே
வே அமல் மராத்துரா இயேசுவே இயேசு இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே எல்லாம் எனக்கு நீரே. வாழ்க்கையில் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ? பல வகைகளான போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாதி, வறுமைகளோடு சோர்ந்து வந்திருக்கிறீங்களோ? உங்களுக்கும் எனக்கும் வேற ஒரு குறுக்கு வழியே இல்லை. காத்து இருந்து பலன் பெறுகிறவர்கள் நீங்களும் நானும். நீங்கள் காத்திருக்கும் பொழுது கழுகுகளை போல பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். சொல்லுங்க, காத்திருந்து நான் பலன் பெறுவேன், காத்திருந்து நான் பலன் பெறுவேன், காத்திருந்து நான் பலன் பெறுவேன். கழுகை போல பறப்பேன். நான் காகத்தின் வம்சம் அல்ல, நான் சிங்கத்தின் குட்டி. இதை நீங்க யார் யார் உண்மையா சொல்றீங்களோ இப்பொழுதே உங்கள் சோர்வுகள் அகலுகிறது, சோர்வுகள் விலகுகிறது, சோர்வுகள் விலகுகிறது. அப்பா சொல்றார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பாராம், அவர் பலன் கொடுப்பாராம். எப்பொழுது நீ அவருக்கு காத்திருக்கும் பொழுது நீ பறக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர எழுப்புவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைக்க மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். இது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தரால் உண்டாகிற பலன். நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன் சொல்லுகிறாயா? நீ கர்த்தருக்கு மட்டும் காத்திருந்து பார், உன் சோர்வுகள் மாறிவிடும், பறந்து போய்விடும். சோர்ந்து போகிறவனுக்கு அப்பா பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இன்னும் ஒரு முறை கூட அந்த அடியை நம்ம பாடலாமா? அவரை பார்த்து சொல்லுங்க, காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகை போல பறப்பேன். நான் காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகை போல பறப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் பெறுவேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே ஹமாசிகோரா, இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. ஒரு நிமிடம் மட்டும் எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எழும்பும் பொழுதே கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்ப போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டும் பொழுது கர்த்தருடைய உன்னத பலன் அவருக்கு காத்திருக்கிற உங்க மேல இப்பொழுது ஒரு புதிய பலன் இறங்கி வருகிறது. நான் சும்மா சொல்லல, ஒரு புதிய பலன் வருகிறது, ஒரு புதிய பிரசனம், ஒரு புதிய கிருபை. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நீ எவ்வளவோ சோர்வோடு வந்திருக்கிறாய், இங்கிருந்து திரும்பி போகும்போது கர்த்தருடைய புது பலத்தோடு நீ போக போகிறாய். இந்த கூடாரம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் இங்கே அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பினால் பெற்றுக்கொள்ளலாம், நீ விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மகிமையின் கூடாரத்திற்குள் நீ வந்திருக்கிறாய், மகிமையின் மேகத்துக்குள் நீ இருக்கிறாய். இந்த மேகத்துக்குள் இல்லாத அதிசயங்களே இல்லை. உனக்கு என்ன அதிசயம் தேவையோ நீ எடுத்துக்கொள்ளலாம், என்ன அற்புதம் தேவையோ எடுத்துக்கொள்ளலாம். உன் தேவை எதுவா இருந்தாலும் நீ பெற்றுக்கொள்ளலாம்.
கர்த்தருனை நிறைக்கிறார். கர்த்தருன் சோர்வுகளை வேரோட பிடுங்குகிறார், வேரோட பிடுங்குகிறார். ஓ, கழுகுக்கு சமானமான உயரத்துல பறக்கிற ஒரு சக்தி அப்பா இப்பொழுது உனக்கு தருகிறார். இப்பொழுது ரைட் நவ. Let's go, let's go, let's go, let's go, let's go, let's go, shake it up. Mamba mama 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 mamba mama 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 mamba mama 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 mama. புது பலன், புது பலன், புது பலன், புது பலன். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஒரு புதிய அபிஷேகம் ரைட் நவ. புது அபிஷேகம், புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள். லோ या कको ये मैं हम so broke, not so clotro. Next level of glory, next level of God's glory. சத்துவம் இல்லாமல் வந்தாயல்லவா, உன் சத்துவத்தை அப்பா பெருக பண்றார், அப்பா பெருக பண்றார். நீ அவர் பாதத்துக்கு வந்தபடினால், அவருக்கு காத்திருந்தபடினால் அப்பா சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். மாமல் மலோ ஏ மெலோ. நீ புது பலன் அடைகிறாய், புது பலன் அடைகிறாய், புது பலன், தேவ பலன் அடைகிறாய். சாதாரண பலன் அல்ல, தேவ பலன், உன்னத பலன். மாமா மாமா கம கம கப கப ரப பப பப பப. நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்து. ஓ, நீ புது பலன் அடைந்து. புது பலன் அடைந்து. ஓ, நீ புது பலன் அடைந்திடு. சொல்லுங்க, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடை. ஓ, நான் புது பலன், நான் புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே. ஓ, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே. நான் புது பலன் அடைந்தேன், நான் புது பலன். ஓ, நான் புது பலன். ஓ பாபா 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 புது பலன். இன்னொரு முறை சொல்லுங்க, நான் புது பலன், நான் புது பலன். ஓ பாபா பாபா பாபா. ஓ nama mal baba 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 kataro. ஓ lega triga 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 ga. Me mama ga amaga. Liba kraba 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 ka. Oh shambala malba prambala baba pra. Khegala hantala kantala kantala. Me mamala mappa brahma prapapa. Oh prambala mala prapa prapapa. Oh ya me grambal baba prapa prapapa. Oh game grama grama krapa chaka. Ah kandal gala kataka. நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடை. ஓ நான் புது பலன். ठेका 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 ठेक से बाबा ठेबा 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 ठेक. ओ நான் புது பலன். दिगा 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 दिग इबर बाउडा प्रपा 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 प्रप. हाँ शाका काका 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 का புது பலன், புது பலன். நீ அடைவாய்,
கர்த்தருக்கு காத்திருக்கிறனே புது பலன் அடைவாய். கழுகுகளை போல எழும்புவாய். சட்டைகளை அடித்து உயரே எழும்புவாய். உயரே எழும்புவாய். உயரே எழும்புவாய். உயரே எழும்புவாய். சாத்தான் உன்னை எந்தெந்த பகுதியில் சோர்வடைய செஞ்சானோ அவனே உன்னை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் அவரோட கூட உன்னை உட்கார பண்ணுவார். Shamba, shamba, shaka, shaka, shaka. Liba, kema, kanda, kata, kata. Lobo, bropo, 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 bropo. அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள். Go so low. Le bro, bro. Yeah, bro, bro. Oh, bro, bro, bro. I release the anointing of God. I release the presence of God. I release the power of God. I release the manifestation presence of God. Yeah, me, mama. Yeah, mama. கர்த்தரின் பாத்திரத்தை விமலை பட்ரிண்ட ட்ரிண்ட 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 ஒரே பப்ரட்ட பிரண்ட பிரட்ட 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 Laga shaka trata 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 Imama Baba Kanten Mahasiha Kanten Kanosia Raitol Paramatya Remblo Trabalaba Ye Premokia Yantonoskolo இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான ஷார்ப்பான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். 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 நீ மலைகளை மிதிப்பாய். குன்றுகளை பதறி கூப்பிடுவாய். ஹான்ஸ் மான்சல் பிலாஹோட்டா டேடி அத்தனை பேரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொன்ன வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் அக்கினி பிளம்பாய் அக்கினி ஜுவாலைகளாய் நீங்க மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. மீதியான அனைத்து வினாடிகளும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காரலாம். உன்னதமான தேவ பிரசன்னத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? ஆமென் ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள முகத்தை பாருங்க, சிரிக்குதா பாருங்க. ஒரு கை குலுக்குங்க பார்க்கலாம். ஆமென். சிரிக்காதவங்களை வீட்டுக்கு போய் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவங்கள என் ஜெப வீட்டை கொண்டு வந்து அவங்கள என்ன பண்ணுவேன்? ஆமென். நீங்கள் இங்கே இது போகும்போது உங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்படணும். ஆமென். சிரித்த முகத்தோடு போகணும். உங்கள் பாஸ்டரை பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் சிரிப்பு. அதுதான் ஒருத்தர் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி வழிகிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். அதுக்கு ஒரு கை தட்ட மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நேரம் இல்லை, நான் சாயங்காலம் 5 மணிக்கு முடிக்கலான்னு இருக்கிறேன். எத்தனை பேர் இருப்பீங்க? அப்படியே 5 பேர் இருக்காங்க பாஸ்டர். அப்போ மற்றவங்க எல்லாம் போட்டு நீங்கள் இருங்க. ஓகே. ஹல்லேலூயா. சீக்கிரமா யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா எழுதின நிருபம் 20வது வசனத்தை வேகமா வாசிங்க. யூதா 20. நீங்களோ பிரியமானவர்களே. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை எப்படி கூப்பிடுறார்? நீங்களோ பிரியமானவர்களே. யோவான் ஸ்நானமன் எப்படி கூப்பிட்டார்? ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடல, பிரியமானவர்களே. எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரியமானவர்களே. பிரியமானவர்களே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சரி வாசிங்க. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. போதும். எதுக்குள் ஜெபம் பண்ணி? பரிசுத்த ஆவி. எல்லாரும் ஒரு 3 முறை சொல்லணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஓகேவா? ஹல்லேலூயா. என்ன ஒரே ஒரு வசனம், எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் நல்லா கவனிங்க. எப்ப எல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும்? எப்பமாவது இல்லை, எந்த சமயத்திலும்னா எல்லா சமயத்திலும். ஓகேவா? எந்த சமயத்திலும் எவ்வளவு வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் சரி, எவ்வளவு விண்ணப்பங்கள் இருந்தாலும் சரி, எதனால ஜெபம் பண்ணி? 3 முறை சொல்லுங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டா? பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் ஒருத்தர் கூட ஆவியினாலே ஜெபம் பண்ணவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். மோசே பெரிய ஊழியக்காரர், செங்கடலையே 2ஆ பிளந்தவர், ஆவியினால ஜெபம் பண்ணல. ஆனா ஜெனிஷ் ஆவியினால ஜெபம் பண்றோம். ஆமென். சிலர் பொறாமையா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்கல்மா பிராட்டா. எலியா வானத்திலிருந்து அக்கினியவே இறக்கினார். ஆனா அவர் ஆவியினால ஜெபம் பண்ணவில்லை. உங்க பாஸ்டர் ஆவியினால ஜெபம் பண்ணுகிறாங்க. இப்ப எனக்கு சொல்லணும், யார் பெரிய ஆளுன்னு சொல்லணும். ஓகேவா? மோசே பெரிய ஆளா, ஜெனிஷ் பெரிய ஆளா? எலியா பெரிய ஆளா, பாஸ்டர் சிஜு வின்சென்ட் அவங்க பெரிய ஆளா? ஆமென். சிங்க கெபில தானியேல போடுறாங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீச்சூளையில போடுறாங்க. ஒண்ணு அவங்கள சேதப்படுத்தல. ஆனா ஒரு நல்ல துக்கமான செய்தி, அவங்க ஆவியில ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனா இங்க இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க எல்லாரும் ஆவியில ஜெபம் பண்றீங்க. என்ன இப்ப உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்துக்கு, தானியேல் பெரியாளா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பெரியாளா, இந்த கூட்டாரத்துக்குள்ள வந்து கைத்தட்டி பாட்டு பாடுற நீங்க பெரியாளா? சொல்லுங்க யாரு? கேட்கல சத்தமா? ஆமென். எதுலனா ஆவியில ஜெபம் பண்றது. பைபிள் சொல்றது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆவியில ஜெபம் பண்ணல. பிரதர், ஆவியில ஜெபம் பண்றதுன்னா என்னது? ஒன்றும் இல்லைங்க, அந்நிய பாஷையில பேசுறது. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆவியில ஜெபம் பண்றதுன்னா ஏதோ ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைச்சிடாத, அந்நிய பாஷையில பேசுறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 14:14 வாசிங்க. ஆவிலன்னா அந்நிய பாஷையா பிரதர்? ஆமா. நல்லா கவனிங்க. நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி போறோம் அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்நிய பாஷையில நீங்க விண்ணப்பம் பண்ணா எது விண்ணப்பம் பண்ணுது? ஆவி. என் ஆவி பிரதர். பரிசுத்த ஆவி நீங்க யார் யார் அபிஷேகம் பண்ணிட்டீங்களோ, அப்பாவின் ஆவி, அந்த பரிசுத்த ஆவி, உங்க ஆவி ரெண்டும் ஒன்றரை கலந்துச்சு. இப்ப ஒரே ஆவியா இருக்குது. ஹல்லேலூயா. வெரி குட், சூப்பர். 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இப்போ ஆண்டவருடைய ஆவி, ஜெனிஷுடைய ஆவி ஒன்னா இருக்குது. ஆண்டவருடைய ஆவி, உங்க ஆவி ஒன்னா இருக்கு. அப்ப அந்நிய பாஷையில நீங்க பேசினா ஆவியில ஜெபம் பண்றீங்க. ஹல்லேலூயா. மால்ஸ் மஹாட்டகோரோ. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஒரு ஆவியில ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்க முடியும்? ஹல்லேலூயா. ஸ்மார்ட்டா காட்டோ. நீங்க பேர் வந்து என்னது? ஆவிக்குரியவர்கள். ஜெபம் பண்றது எதுல? மாம்சத்துல.
அல்லேலூயா. ஸ்மாத்ராக்லா. சிலருக்கு ஒரு கேள்வி வரும், இந்த கிரிட்டிசைசம் பண்றவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்களா? இல்லையே, நானும் சொல்லலையே எல்லாரும் பேசுறாங்க. எங்க பக்கத்து வீட்டில் யாருமே அந்நிய பாஷை பேசலையே. விளங்குதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு பைக்கில் வரும்போது அந்நிய பாஷையிலே பேசிட்டு வந்தேன். எனக்கு முன்னால பின்னால பைக் எல்லாம் போச்சு, யாரும் அந்நிய பாஷையில பேசலையே. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசல. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும், அதாவது சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஒருத்தர் விடாம அந்நிய பாஷையில பேசும்படி அப்பா விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 14:5 பாருங்க. கொரிந்தி சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லாரும், அதை கொஞ்சம் நிறுத்தி வாசிப்பீங்களா? நீங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் பார்த்து ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசாத ஒருத்தர் கூட இருக்க முடியாதபடிக்கு எல்லாரும் பேச அப்பா விரும்புகிறார். என் மூலம் உங்களை பார்த்து சொல்கிறார், குழிவுள சபையாரே, ஆமென், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி அப்பா விரும்புகிறார். அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களா? எப்பெல்லாம் பேசணும்? எந்த சமயத்திலும். பிரதர், பாஸ்டர், நீங்க ஊழியத்திலே இருக்கீங்க, உங்களுக்கு அது சாத்தியம். நாங்க காலத்தை வேலைக்கு போனோம், ஆமென், பஸ்ல போனோம், ட்ரெயின்ல போனோம், இல்லை பைக்ல போனோம், கார்ல போனோம், நாங்க சமையல் வேற பண்ணணும். நீங்க ஆம்பளைங்க பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே ஒரு ஓரத்துல இருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த சமயத்திலும் பண்ண முடியாது. சாம்பார் சமைக்கும் பொழுது, மீன் குழம்பு வைக்கும் பொழுது, ஹஸ்மல பலக சந்தன மஹசியாக்கா. நீங்க இப்போ மாம்சத்துல ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போடணும், ஓகேவா? ஆவில ஜெபம் பண்ணும்போது நீங்க முழங்கால் போடாம நீங்க யாத்திரை செய்யும் பொழுது கூட அல்பர பதரக ஷகதன மரக. ரொம்ப டயர்டா இருக்கு பிரதர், ஒரு ஈசி சேர் வாங்கி வச்சு ஈசி சேர்ல படுத்து கொண்டு ஹஸ்மல பல ஹஷகதர பண்ண முடியும். அல்லேலூயா. எந்த சமயத்திலும் ஆவில ஜெபம் பண்றது ஈஸி. எல்லாரும் சொல்லுங்க, ஆவில ஜெபம் பண்றது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த சமயத்தில் நீங்க பண்ணலாம். இன்னும் சில முகங்கள் சிரிக்கல, நான் பார்க்க போறேன் எல்லாம் சிரிக்க போறீங்க. ஆமென். மான் கால் காத்ராகோ மால் பவ் பிரஹாதி கன் சோபா ட்ராகா. எனக்கு ரொம்ப நாள் ஒரு, எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஒரு வசனம் வாசிக்கீங்களா? ஒரு 1 கொரிந்தியர் 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. போதும். இதுக்கு எனக்கு விளக்கம் யாராவது கரெக்டா தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏதாவது தரலான்னு நினைக்கிறேன். ஆமென். அந்நிய பாஷை என்னோட வாசிங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க விசுவாசியா அவிசுவாசியா? அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு என்ன இல்லையா? என்ன அதானே? அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கான். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சொல்லுங்க. அப்ப அந்நிய பாஷை பேசுற நாங்க எல்லாம் அவிசுவாசியா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்ன எழுதி வச்சிருக்காரு? அந்நிய பாஷை விசுவாசியாக விசுவாசியான உனக்கு அடையாளம் இல்லை, அது அவிசுவாசிக்கு அடையாளம். அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? உனக்கும் எனக்கும் அந்நிய பாஷை அடையாளம் அல்ல, அனுபவம். உனக்கும் எனக்கும் அந்நிய பாஷை அனுபவம் மட்டுமல்ல, வரம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அல்லேலூயா. அவனுக்கு அடையாளம்.
இன்னும் வேற மாதிரி புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு காட்டுக்கு போறீங்க, காட்டுல ஒரு பகுதி உங்களுக்கு போனோம், உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி நீங்க போறீங்க. நீங்க போறீங்க, ஆனா பின்னால ஒருத்தன் வர்றான்னு தெரியல, 4 பேர் வர்றாங்க தெரியல. நீங்க போற இடம்லாம் ஒரு அம்பு குறி போட்டுட்டே போறீங்க. வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு. இந்த அம்பு குறி அடையாளம். சரியா? இது யாருக்கு அடையாளம்? தெரியாதவனுக்கு, அவிசுவாசிக்கு. உனக்கு அது அடையாளம் இல்லை, உனக்கு அனுபவம். நீ பேருவா. கொஞ்சமாவது புரியுதா? புரியுதா? ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் பேசுற அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. என்ன அடையாளம் தெரியுமா? ஐயோ, இது பரலோகத்தால் முத்திரை போட்டப்பட்ட நபர். ஆமென். இது பரலோகவாசி. அப்படி ஒரு அடையாளம் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. புரிஞ்சுதா? ஒரு அல்லேலூயா. யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களோ அவங்க எல்லாம் பரலோகத்தால முத்திரையிடப்பட்டவங்க. அப்படின்னா பரலோகம் உங்களுக்கு கேரண்டி. நீங்க பூமிக்குரியவர்கள் அல்ல. உங்களை பார்த்த உடனே நீங்க பேசுற அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. புரியுதா? ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு அது அடையாளம் இல்லைங்க, உங்களுக்கு அது வரம். பெந்தைகோஸ்தே நாள்ல மேல் வீட்டுல 120 பேர் ஏறக்குறைய இருக்கும் பொழுது 4வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, என்னத்தின்படியே? வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்படின்னா அந்நிய பாஷை என்னது உனக்கு? எனக்கு அடையாளம் அல்ல, வரம். அல்லேலூயா. வரம்னா பரலோகத்திலிருந்து வந்தது, பரிசுத்த ஆவியால் வந்தது, பரலோக தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஈவு, கிஃப்ட். உனக்கு அது அடையாளம் இல்லை, அவிசுவாசிக்கு அது ஒரு அடையாளமா இருக்கும். உனக்கு வரம். ஓகே பிரதர், எதுக்கு அந்த வரம் எனக்கு? இன்னைக்கு ஒரு ஏபிசிடி மட்டும் நான் தொடங்கி விட்டுட்டு போறேன். ஓகே, எல்கேஜி ஸ்டாண்டர்ட் லெவல். ஆழமா இங்க ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆமென், அல்லேலூயா. ஜஸ்ட் ஒரு ஏபிசிடி. எதுக்கு அந்த வரம்? இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றீங்களா? ஆமா. என்ன எதுக்கு? எது என்னால என்ன பிரயோஜனம்? முதலாவது உனக்கு அது பிரயோஜனம். அல்லேலூயா. என்ன பிரயோஜனம்னு 2-3 பார்க்கலாம். ஓகேவா? அந்நிய பாஷை பேசுன்னு சொல்றாங்க தெரியுமா? எதுக்கோ ஊருக்கு தியாகம் பண்ணக்கு சொல்லல, உனக்கு லாபத்துக்காக தான் பேச சொல்லாங்க. ஊருக்கு ஏதோ எழுதி வைக்க சொல்லல, உனக்கு தான் அது லாபம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 1 கொரிந்தியர் 12:7 வாசித்தீங்கன்னா அந்த வரத்துக்கு அனுக்கிரகம்னு போட்டிருக்கோம். ஆவியினுடைய அனுக்கிரகம். ஆவியினுடைய அனுக்கிரகம்னா அது கரெக்டான வேர்ட் என்ன தெரியுமா? கிஃப்ட், கொடை, வரம் அல்லது அருள். சரியா? அதுதான் அனுக்கிரகம் போட்டிருக்கு. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்குதா? அவனுடைய பிரயோஜனத்துக்கா? அப்ப இந்த அபிஷேகம் அந்நிய பாஷை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா யாருக்கு தான் பிரயோஜனம்? முதலாவது எனக்கு பிரயோஜனம். அல்லேலூயா. என்ன பிரயோஜனம் பிரதர்? அல்லேலூயா. நான் பாருங்க, என்ன தண்ணி கேட்கல தந்தாங்க, எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் குடிச்சா எனக்கு பிரயோஜனம். பார்த்துட்டே இருந்தேன்னா நிறைய பேர் அதை பிரயோஜனப்படுத்தல, அவ்வளவுதான். நீ நினைச்சா பிரயோஜனப்படுத்த முடியும். ஒரு அல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? அரை மணிக்கூர் தான் இருக்கு. ஷார்ட்டான ஒரு சில காரியங்கள் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்று தருவாராக. அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை. அல்லேலூயா. தேவனோடு பேசுகிற பாஷை. நீங்க ஹஷ்மல மலை ஹேதோ மனஹா யன்மன கலோஹாத்தனா அப்படின்னு பேசினா இங்க இருக்க எந்த மனுஷன்ட்டையும் நான் தொடர்பு கொள்ளல. அண்ட சராசரங்களை படைத்த தேவனோடு பேசுகிறேன் என்று அடையாளம் அது. 14
14:2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நல்லா கவனிங்க. நீங்க அந்நிய பாஷையில ஒரு சில வார்த்தை வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வந்திருந்தா கூட நீங்க அதுல உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க பரலோக தேவனோடு பேசுறீங்கன்னு என்பதற்கு அது அடையாளம். அல்லேலூயா. பரலோக தேவனோடு கனெக்ட் ஆகிறீங்கன்னு அதுக்கு அது அடையாளம். இந்த உலக மண்டலத்தை விட்டு பரலோக மண்டலத்துக்குள் நுழைறீங்கன்னதுக்கு அடையாளம். சிலர் சொல்லுவாங்க, அவர் என்னெல்லாமோ பேசினார், எனக்கு புரியலையே. உனக்கு புரியக்கூடாதுன்னு தான் அது பேசினது. அது என்ன போட்டிருக்கு? தேவனோடு ரகசியம். இப்போ நான் வந்து இந்த பிரதர் வீட்டுக்கு போறேன், ஆமீன். இவங்களாம் அவங்க ஒய்ஃபும் ஏதோ ரகசியம் பேசுறாங்க. நான் வந்து சொல்றேன், அவங்க பேசுறது எனக்கு புரியலன்னா அவங்க எனக்கு புரியக்கூடாதுன்னு தானே பேசினாங்க. ஆனா பேசுற உங்களுக்கு புரியும். அவங்க ரெண்டும் பேசினா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அல்லேலூயா. நிறைய ரகசியங்கள் நீங்க அந்நிய பாஷையில எந்த அளவு பல தேவனுடைய ரகசியங்கள் உங்கள் ஆவிக்குள் இம்பார்ட் பண்ணப்படும். ஆமென். பைபிளை வாசிக்கிறீங்க, ஒன்றும் புரியலையா? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசிட்டு அடுத்தது படிங்க. இன்னும் புரியல, அந்நிய பாஷையில பேசிட்டு படிங்க. உங்களுக்கு புரியாத வசனங்களே இருக்காது. வேதத்தின் ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப உங்களுக்கு லாபமா நஷ்டமா? சிலர் கேட்கலாம், பிரதர் ஏன் அந்த கடவுளுக்கு ஏன் இந்த தமிழ்ல பேசினா விளங்காதா? அவருக்கு விளங்கும். ஆனா நீ பேசுறத பக்கத்துல இருக்க சாத்தான் கூட்டம் கேட்டுட்டு இருக்குது. அவனுக்கு விளங்காம பேசுறதுக்காக தான் அந்நிய பாஷையே கொடுத்தார். உங்களுக்கு புரியுதா? சாத்தானுக்கு அந்நிய பாஷை விளங்காது. இப்போ இன்னைக்கு காலத்தை நான் கிளம்பும் போது பயங்கர மழைக்குரிய மேகம் அங்கே இருந்துச்சு, இங்கெல்லாம் வெயில் அடிக்கு. நான் அப்போ டக்குனி தமிழில் ஒரு ஜோம் பண்ணேன். ஆண்டவரே நான் கூட்டத்துக்கு போகிறேன், மழையை எப்படியாவது தடை பண்ணுங்க. அடுத்த செகண்ட் ஆண்டவர் என் உள்ளத்தில் என்ன பேசினார் தெரியுமா? யார்ட்டையும் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களே, நீ என்ன கிறுக்கன மாதிரி பேசிட்டு இருக்க, நீ இதை இப்போ சொன்னதை அவன் காட்டி இப்போ மழையை இன்னும் கூட பண்ணிடுவான். நான் தமிழ்ல பேசினா சாத்தானுக்கு புரியும், விளங்குதா? ஹல்லேலூயா. அவனுக்கு விளங்காம இருக்கணும்னா ஹஷ்மல பல பல பண்ண இது எதுக்கு பண்ணிச்சுன்னே தெரியல. நாளைக்கு பிள்ளைக்கு பரீட்சை, 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு போறான். நீங்க நல்லா ஜெபம் பண்ணி விடுறீங்க தமிழ்ல, ஆண்டவரே போற இடமெல்லாம் அவனை காத்துக்குவோங்க ஆண்டவரே. இதெல்லாம் பாவம் இல்லை, நல்ல ஜெபம் தான். ஆனா மேப்படி அவன் கேட்டுட்டு இருக்கிறான். ஓஹோ, நாளைக்கு பிள்ளைக்கு பரீட்சையா, அவன் போற பைக்கை நான் பஞ்சர் ஆக்க போறேன். விளங்குதா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு சாத்தானுக்கு தெரியாத பல காரியங்களை ஜெப குறிப்புன்னு சொல்லியே அவனுக்கு காதுல போட்டு அவன் இன்னும் அந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டான். எவ்வளவு பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. விளங்கிருந்தா நீங்க கை தட்டி இருப்பீங்க. ஆமே. அப்ப எதுக்கு பிரதர் ரகசியம்? அவனுக்கு புரியவே கூடாது. ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா, அவன் கொஞ்ச நேரம் சுத்தி வருவான். என்னது என்ன ஒரு பாயிண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது, என்னத்துக்கு ஜோமன் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவனுக்கு அந்த தடையை உண்டு பண்ண முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். மல்பரா டகலா டரா ஹோலி கோஷ் ஹஸ்மா லபா கபா பாபா லப்ரபா மப்ரா டக்லா டக்ரா லிபா பிரபா பிரட்டா ஏ மப்ரோ ட்ரோ க்ளோ ட்ரோ 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 லிப்ரோ சோ ட்ரோ பலோ ஏ மமா கரா கரோ ஓ பரோ ட்ரோ. சொல்லட்டா? இப்ப நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னு பிசாசுக்கு தெரியாது. இப்ப அதே நேரத்தில் ஆண்டவரே என் பிள்ளைய பாதுகாத்துக்கொள்ளும் நீங்க தமிழ்ல ஜெபம் பண்றீங்க. ஓஹோ, பிள்ளைய பாதுகாக்க ஜெபம் பண்றா. எப்படியாவது அந்த பிள்ளைய ஏதாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவான். எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நீங்களே குழப்பத்தை உண்டு பண்ணக்கு சில நேரம் அவனுக்கு போட்டு கொடுக்குறீங்க. அதாவது உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும், மனசுல அதை நினைச்சிடுங்க. என்ன ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்க மனசுல நினைக்கிறது சாத்தானுக்கு தெரியாது, நீங்களா வாயில உளர்றதுதான் அவனுக்கு தெரியும். ஆமென். பல நேரங்களில் நம்மளா ஜப குறிப்புன பேர்ல கூட உங்க பிரச்சனைகளை பயங்கரமா விவரிச்சு
ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து, ஓஹோ இந்த பிரச்சனையில கை வச்சா இவ ரொம்ப சோகமாயிட்டா, அப்ப இந்த பிரச்சனையே இவளுக்கு கொடு. சாத்தான் கூட்டம் அப்படி மீட்டிங் போடுது இது மாதிரி. அல்லேலூயா. ஸோ சாத்தான குழம்ப வைக்கிறதுக்கு தான் இந்த ரகசிய பாஷை. ஹலோக்கோ, ஒரு நிமிஷம் பேசலாமா? இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வெளியே சொல்லிடாதுங்க, அதை மனசுல நினைச்சிட்டு அப்படியே பேசுங்க. கர்த்தர் தான் கிரியை செய்வார். என்ன பிரச்சனை இருக்கோ பிரதர், எதுவோ ஹல் மே பப்பரோ கேபாரோ லம்ப மம மம கரோ லிப பப கோரேகோ லக்தரோ ட்ரோ 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 லட்ரோ ட்ரோ ட்ரோ. எனக்கு அந்த சத்தம் முடிக்கணும். ஏய் கமா கரோ கரோ, அதை சொல்லாத. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. எனக்கு அந்த கடனை தீர்க்கணும். லோ ப்ரோ, அந்த வியாதியில இருந்து விடுதலை வரணும். வெளியே சொல்லாத. அந்நிய பாஷையில லவ் ஜோ பிளாமா மாஸ்மா ஹட்டோபா. சிஸ்டர், இது உண்மை சிஸ்டர், சத்தியம் சிஸ்டர், அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன் சிஸ்டர். பிரதர், ஒரு முறை எங்க தங்கச்சி குடும்பத்தை சாத்தான் தாக்குனான். தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப நாள் பிரிஞ்சே இருந்தாங்க. தங்கச்சி பிள்ளைகள் என் வீட்டில் இருந்தாங்க. நான் வேற ஊழியக்காரனா இருக்கிறேன். ஆமென். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவனுக்கு வீட்டிலையே நினைப்பாங்களா, சொல்லாட்டாலும் நினைப்பாங்களா? அன்பில்லாதவங்க சொல்லுவாங்க, அன்புள்ளவங்க சொல்லாம நினைப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் வச்சு, குடும்பத்தில் பெரிய ஆட்களை வச்சுலாம் பேசி பார்த்தாச்சு, ஒன்றுக்கும் நடக்கலை. ஆமென். ஷாப்லோ பிராக்டரா நிறைய ஊழியக்காரங்களை வச்சு பேசி பார்த்தா ஒன்றுக்கும் ஆசைங்கல்ல. ஒரு நாள் எனக்கு மதுரையில் ஒரு ஊழியர் மீட்டிங். அப்போ நான் பெய்யே ஆகணும். அதில் ஒரு பொறுப்பு வேறு போட்டுட்டாங்க. அதை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டனால போக வேண்டியதாச்சு. 5 மணிக்கு ஒரு பஸ் யாத்திரை. எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த ஊழியர் கூட்டத்துக்கு போகிறக்கே எனக்கு மனசு இல்லை. போய் ஆகணுன்னதுக்காக போனேன். எனக்கு வேறு வழி தெரியல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த 5 மணிக்கு வரும் பஸ்ஸில் சைடில் அந்த பக்கம் பார்த்து, வெளியே பார்த்து, ஹஸ்மல பலக ஹஷ்கந்த நமல ஹஷ்மனா. என் கூட நிறைய ஊழியக்காரங்க வராங்க. இங்க பார்க்கும்போது அப்படி சிரிச்சிட்டு நடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி ஹஸ்மல பல பகத கரக, இங்க சிரிச்சிட்டு இங்க ஹஸ் பல பல ஃபுல்லா நடிச்சேன். எனக்கு 5 மணிக்கு. இதுக்கு நீங்க நடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க வேற எதுக்கும், நீங்க அந்நிய பாஷை பேசுறதை காட்டுறதுக்கு நடிக்க கூடாது, அது தெரியாம இருக்க நடிக்கணும். ஒரு அல்லேலூயா. விளங்குதா? 5 மணிக்கு ஒரு அந்நிய பாஷை பேசி அங்கே போய் இறங்குறேன். தங்கச்சிட்டு இருந்து ஃபோன் வருது. அவர் எங்கள் அத்தானாரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னாருன்னு ஃபோன் வந்துச்சுன்னா இறங்கின உடனே அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த அந்நிய பாஷை. நீண்ட கால பிரச்சனை உனக்கு இருக்குதா? யாருக்கையும் சொல்லி 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 சொல்லாத. அந்நிய பாஷையில ட்ரை பண்ணு. அந்நிய பாஷையில ட்ரை பண்ணு. லிப்ரோ ட்ரோ ட்ரோ. 1 மணிக்கு ஒரு பண்ணு, முடியலையா? 2 மணிக்கு ஒரு பண்ணு, முடியலையா? 5 மணிக்கு ஒரு பண்ணு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த அந்நிய பாஷை. ஆமென். ஹல்லேலூயா. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நீங்க எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன, எனக்கு அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு இனி யாரை வச்சு தீர்வு காணது? பெரிய பெரிய ஆட்களை வச்சு பேசியாச்சு, ஊழியக்காரங்களை வச்சு பேசியாச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ரோமர் 8:26 சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? உங்க பக்கத்து வீட்டுக்கா? அது வாசிங்க, எப்படி போட்டிருக்கு? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பலவீனங்களில் யாருக்கு உதவி செய்கிறார்? நமக்கு. நீங்க பேசுற அந்நிய பாஷை பல்பால பாப்பா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். அடுத்தது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியா. ஒரு பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு எப்படி நம்ம தீர்வு காண்றது, என்ன செய்யறது, ஒரு முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? நமக்காக. அப்ப நீங்க ஒரு 1/2 மணிக்கு ஒரு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணா யாருக்காக அவர் உதவி செய்கிறார்? பக்கத்து வீட்டுக்காரனுக்காகவா? அது இருக்குது அடுத்த லெவல். தீர்க்க தரிசனம் அதெல்லாம் வேற லெவல். நான் சொல்றது ABCD லெவல். உனக்காக, உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு காரியத்தில் முடிவெடுக்க தெரியலையா சிஸ்டர் பிரதர்?
இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அந்நிய பாஷை பேசுகிற யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க மட்டும் இப்போ கையை வைத்து காட்டுங்க. நீங்கள் வீடுகளுக்கு போகும்பொழுது அந்த பிரச்சனைக்கு என்னெல்லாமோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, ஒரு முடிவும் வரல. நீங்கள் பேசாமல் ரூம் அடைச்சி போட்டுட்டு வாக்குக்கு அடங்காத பெரும் மூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்வார், உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்தா பிதா நோ சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? இப்ப நீங்களா தமிழ்ல ஜெபம் பண்றீங்க பாருங்களா, உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ எல்லாம் சொல்லி கொட்டுவீங்க, ஆமாவா? பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணா அவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுவார். அந்த அடுத்த வசனம் ஸ்டார்டிங் வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, தேவனுடைய சித்தத்தின்படியே. நல்லா கவனிங்க, ஆவியானவர் ஜெபம் பண்ணுனா வா சுய விருப்பத்தின்படி பண்ண மாட்டார். நீ ஒரு பிச்சைக்கார ஜெபம் பண்ணிட்டு இருப்பா, எனக்கு ஒரு 5 சென்ட் நிலம் கிடைச்சா போதும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணா ஆண்டவர் உனக்கு 5 ஏக்கருக்கு பிளான் பண்ணியிருப்பார். வா தமிழ் ஜெபத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை ஏன் நீ இழக்க போகிறா? இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டி இருக்கணும். ஆமென். நீங்கள் பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் நீங்கள் உங்களை குறித்து நினைக்கிற திட்டத்தை பற்றும் பெரிய திட்டம் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது, உங்களுக்கு என்னது பிதாவால் தர வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, நான் எல்லாம் லைட்டாக தான் சொல்கிறேன், நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பக்தி விருத்தி அடையும். வேற விருத்தின்னா நீங்கள் வளருவீங்க, நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் முன்னேறுவீங்க, நீங்கள் விசாலமாவீங்க. என்னைக்கு அந்த இடுக்கத்தில் இருக்க மாட்டீங்க. 4வது வசனமா? 4வது வசனம் 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நல்லா கவனிங்க, அந்நிய பாஷையில பேசுறவன் வேற யாருக்குமா? வேற யாருக்குமா? அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கா? உனக்கு தானே. ஆமே. அப்ப பேசினா என்ன போச்சு? என்ன வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நல்லா கவனிங்க, யார் ஒருத்தர் உண்மையா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷையில அனுதினமும் கிரமமாக பேசுறாங்களோ, உங்க பக்தி இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம், நாளைக்கு கூடும். உங்க பக்தி இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம், நாளைக்கு பெருகும். நாளைக்கு நீங்க முன்னேறுவீங்க. இப்ப இருக்கிறத மாதிரி இருக்க மாட்டீங்க, பலத்தின் மேல் பலம் அடைவீங்க, வளருவீங்க. மல்ஹாஷோ கே டோகோ ஷாட்டோ கோ டோகோ டோ ராமா டோகோ டோகோ ரோலோ ப்ரோட்டோ க்ளோட்ரோ. யாருக்கெல்லாம் பக்தியில விருத்தி அடையணும்னு ஆசை இருக்கு, இப்போ ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணலாமா? நான் பக்தியில விருத்தி அடையணும்னா வைராக்கியமா பண்ணுங்க பார்க்கலாம். ஆல் மே மே கோ பா பா பாரா ஏ மே 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 கோ பா 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 லாகா லாபா காதா காதா. பின்னால இருக்கிறவங்க சிஸ்டர் பிரதர் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் லைஃப் ரோலோ டோரோ. உன் பக்தி விருத்தி அடையும். நீ பக்தியில முன்னேறுவாய், நீ பரிசுத்தத்தில முன்னேறுவாய், நீ கிருபையில வளருவாய். ஓ தேவனுடைய அழைப்புல நீ நாளுக்கு நாள் விசாலம் அடைவாய். சும்மா இல்ல இந்த அந்நிய பாஷை ஜெபம் வச்சது உங்களெல்லாம் அப்படி ஆக்குறதுக்கு தான். காசாட்டோ நிறைய சொல்லணும், நான் சுருக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஷக்கரா ஹட்டோகரா மால்பெரா ஹட்டோகோ. இந்த அந்நிய பாஷை வெறும் பாஷை கிடையாது. தா தா தான்னு சொல்றது தீ. பாடினீங்களா, தீ போல இறங்கணுமே நீ. ஏமேன். நீங்கள் பாடிட்டே இருந்துட்டீங்கன்னா பாடிட்டே தான் இருப்பீங்க. அந்த பாட்டை கொஞ்சம் நிறுத்திட்டு அடுத்தது அந்நிய பாஷையில் தொடங்கினா அந்த தீ இறங்கும். அந்நிய பாஷை பரலோக தீ. அல்லேலூயா. பரலோக அக்கினி. அல்லேலூயா. சாத்தான் தாக்கு பிடிக்க முடியாது. நான் கழிஞ்ச வாரம் காவல் கிணறுல ஒரு வீட்டுக்கு போனேங்க. பெரிய கோடீஸ்வர வீடு. ஜோம் பண்ணதுக்குன்னு ஒருத்தர் கூட்டிட்டு போனார்.
பெரிய பங்களா, நீர் அருவி அந்த வீட்டுக்குள்ள இருக்குது, என்னெல்லாமோ இருக்கு. ஆனா சிஸ்டர் பிரதர் அந்த வீட்டில் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. ஃபுல்லா எல்லாம் அடைச்சு தான் கிடக்கு. ஒரு கூட்டம் ஈச்சி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. அவங்க சொல்றாங்க, இந்த ஈச்சி எங்க வீட்டை விட்டு போவே மாட்டேங்குது. கொசு இல்லைங்க, கொசுவை விட கொடுமை ஈச்சி. அப்ப ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், ஈச்சி எங்க ஆடும், அங்க தீ எரிஞ்சிட்டு இருந்தேன்னா அந்த போய் ஆடுமா சுத்தி சுத்தி. குளிர்ந்து போன செத்து போன சில காரியங்கள் அங்க இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ராட்டோ கிளாட்டோ. நீங்க அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது சாத்தான் போராட்டம், ஒரே போராட்டம் பிரதர், ஒரே பாம்பா கனவு வரும் பிரதர். அவன் என்னை அடிக்க வர்றது மாதிரி வர்றான், வெற்ற வர மாதிரி வர்றான். நீ பேச பேச இந்த அக்கினி பற்ற வைப்பாய். உன்னை சுத்தி போராடுகிற ஈச்சி அல்லது கொசு உன் அருகாமையில் இருக்க முடியாது. தானாக பறந்து போ. ஹாட்டோ கஹா கல்மா சாண்டா. அது எப்படி போட்டிருக்கு? பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த அபிஷேகம் வரும்போது அக்னிமயமான அப்படிதானே போட்டிருக்கு. அப்ப நீ அந்நிய பாஷையில பேசினா பரலோக தீய கட்ட விழுத்து விட்டுட்டே இருக்கிறார். நீ வீட்டுக்குள்ள இந்த அந்நிய பாஷை பேசினா அந்த அக்னி அந்த வீட்டையே நிரப்பும் பொழுது சாத்தான் தாக்க வருவானா? தாக்க முடியுமா? டச் பண்ண முடியுமா? உன்னை மேற்கொள்ள முடியுமா? உன் பிள்ளைகளை மேற்கொள்ள முடியுமா? உன் குடும்பத்தை மேற்கொள்ள முடியுமா? உன் கைகளின் பிரயாசத்தை மேற்கொள்ள முடியுமா? முடியாது. அந்த சூடு தாங்க முடியாம அவன் போயிடுவான். ஒரு முறை ஒரு நபர் இப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருந்திருக்காரு. நான் சொல்றது எதுவுமே கதை கிடையாது, உண்மை. அப்போ திடீர்னு அந்த மனுஷனுக்கு ஆவிக்குரிய கண்களை பார்த்தா வலது பக்கம் ஒரு பிசாசு நிக்குதான், இடது பக்கம் ஒரு பிசாசு நிக்குதான். தெளிவா அவர் பார்க்கிறார். இவர் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வலது பக்கம் இருக்க பிசாசு இடது பக்கத்தில் இருக்க பிசாசு பார்த்து சொல்லிச்சான், ஏதோ சூடா வந்தது மாதிரி இருக்குது, உனக்கு சூடுதான்னு கேட்டுச்சான். அந்த பிசாசு சொல்லிச்சான், ஆமா எனக்கு என்னதோ சுட்டது மாதிரி இருக்கு. இவர் என்ன அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தாராம். கதை கிடையாது. ஒரு பாட்டி பட சுட்டு அதெல்லாம் கிடையாது, நடந்தது. ஆமென் பிரதர்ஸ், கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இவர் திரும்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாராம். ஹல் மா ஷா கா தா கா. இந்த பிசாசு அந்த பிசாசு பார்த்து சொல்லிச்சான், எனக்கு இப்ப ரொம்ப சூடுது, உனக்கு எப்படி இருக்குது? அந்த பிசாசு சொல்லிச்சான், ஆமா எனக்கு இப்ப ரொம்ப சூடுது. இவர் அந்நிய பாஷை நடத்தல, இவன் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ சுடுதா, அப்போ இன்னும் கொளுத்து ஓடிட்டு ஹல் பா 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 ஏ மாக்கா ரோட்டோ தோட்டோ. இந்த பிசாசு சொல்லிச்சான், ஐயோ எனக்கு தாங்க முடியல, உனக்கு எப்படி இருக்கு? ஆமா எனக்கு தாங்க முடியல. அவருக்கு நல்லா ஜாலி ஆயிடுச்சு. நீங்க ஆவி மண்டலத்தை பார்த்தா உங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆமே. அவர் சொன்னாரா, யா மாமா லோ கரோனோ. இந்த பிசாசு சொல்லிச்சான், என்னால நீ தாக்கு பிடிக்க முடியாது, நான் பறந்து போறேன். அந்த பிசாசு சொல்லிச்சான், ஆமா என்னால முடியாது, நான் போறேன். ரெண்டும் பறந்து போச்சான். அல்லேலூயா. இது நல்ல கதையா? நல்ல கதையில அனுபவம், வரம், அக்கினி. நீங்க சாத்தான் போராடிட்டு இருக்கான், ஒரே சத்ரு போராட்டம். அவனுக்கு இப்ப கொண்டாட்டமா இருக்கு. ஓ இதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு போல இருக்கு, அப்ப இன்னும் போராட்டம் கொடுப்போம். நீங்க அதை சொல்லதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, சத்ரு போராட்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட, ஆண்டவரே தரிசனத்துல காட்டினா கூட, அந்நிய பாஷைக்கு ஒப்புக்கொடு. மல் பெரஹேதேஹா யல்மனா சாந்தோஸ் மஹாதி லன்மன் மாமா. அக்னி பெருகும். சாத்தாவனை தாக்க வந்திருந்தா அது தாக்கு பிடிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் மந்திரவாதம் செஞ்சு அந்த ஆவிகள் உனக்கு நெருங்க வந்துச்சுன்னா அது இங்க வந்து பார்த்தா, ஐயோ அக்னி எரியுது, ஓடிடும். ஆண்டவர் இயேசுவின் விருப்பம் அதுதான். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களா? உங்க மூலம் பற்றி எரியும், உங்க குடும்பத்தின் மூலம் பற்றி எரியும், இந்த ஊழியத்தின் மூலம் பற்றி எரியும். சாத்தான் கூட்டமே இங்க தலை தூக்க முடியாது. ஏன் இவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட அக்னியை நீங்க ட்ரை பண்ணி கூடாது? ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது உங்களுக்கு அடங்காம இருக்குதா?
இதை ட்ரை பண்ணுங்க, அடங்கும். நாவை பற்றி சொல்லலாம். நாவை அடக்க நம்ம நாக்குங்க நமக்கு அடங்காது. நம்ம அப்படி பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சிருப்போம். ரொம்ப தீர்மானம் இருப்போம். டக்குனு போனா அன்னைக்கு தான் அதிகமாகவே பேசிப்போம். உங்க தீர்மானம் எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சிடும். பட் யார் ஒருத்தர் இந்த அக்னிமயமான நாவுகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, ஏன் பிரதர் நாக்கு அடங்க மாட்டேங்குது? இல்லை, நான் ஞானஸ்தானம் எடுத்து போகிறோம் அடங்க மாட்டேங்குது. ஒன்று ரகசியம் சொல்லிட்டா, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த தண்ணிக்குள்ள மூழ்காம வாய்க்குள்ள ஒளிச்சு இருக்கிறது நாக்கு மட்டும்தான். ஆமென். கண்ணு முங்குது, தலை முங்குது, கை நாக்கு மட்டும் வெளியே வந்துச்சு. தண்ணியே படல. பட்டுந்தா அடங்கி இருக்குமா இருக்கும், தண்ணி படல. இப்ப அக்னி. அக்னி. இயேசு எங்க வருவார் தெரியுமா? மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாரா. இயேசுவே வாரும் நீ கூப்பிட்டா உங்க இதயத்துல வருவார். பரிசுத்தாவி எங்க வருவார் தெரியுமா? மகளே, ஓ மகனே, உன் நாவை எனக்கு தாராயோ. பரிசுத்தாவியானவர் நம்ம மேல வருவார். இயேசு உள்ள வருவார். அதனால தான் பைபிள்ல போட்டிருக்கோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். மகிமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் என் மேலே தங்கி இருக்கிறார். இயேசு குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க சரீரத்தில் வருவார், உங்க மேல தங்கி இருப்பார். மால் பிரஷா கோகா. எத்தனை பேருக்கு ஆசை அந்த லைஃப் வேணும்? எனக்கு அல்லேலூயா. கரோ ஹப்போ தீஹான் தரா. அப்போ இந்த நாக்கை பற்றி சொல்லி முடிக்கிறேன். நாக்கு ஞானஸ்தானத்தில் தண்ணியில் முங்காதனால இது எங்கே இருக்குன்னு கேட்காங்க. ஜெனிஸ் சொன்ன விளக்கம்னு நினச்சிடுங்க. ஆனால் உண்மைதான், நாக்கு முங்கல்ல தான் ஹஸ்மலோ பராட்டா. ஆனால் அடங்காத அந்த நாக்கை தான் அடக்கவே முடியாதான். யாக்கோபு 3:8 சொல்லுது, நாவை அடக்க ஒருவனாலும் கூட. இது அடக்க ஒரே ஒருத்தரால கூட. அவர்தான் ஆவியானவர், அவர்தான் அக்னியானவர், அவர்தான் அந்நிய பாஷை. உண்மையா யார் அந்நிய பாஷையில பேசுறீங்களோ உங்க நாக்கையே அது எரிச்சு. எப்படி எரிக்கும்னா, தீமைய பேச முடியாதபடிக்கு சுட்டரிச்சிடும். ஓ, பெருமையானவைகளை பேச முடியாதபடிக்கு எரிச்சிடும். அசுத்தங்களை, கெட்ட வார்த்தைகள் பேச முடியாதபடிக்கு இந்த அக்னி எரிச்சிடும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை துதிக்கிற நாவாக இந்த நாவு மாறிடும். கர்த்தரை உயர்த்துகிற நாவாக இந்த நாவு மாறிடும். கர்த்தரை சேவிக்கிற நாவாக. இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்துப்பீங்க, சர்ச்சுக்கே வந்துட்டு போயிருப்பீங்க, அந்நிய பாஷைக்கு மட்டும் இடம் கொடுக்கலன்னா உங்க நாக்கு மாறாது. 1000 தீர்மானம் போட்டிருப்பீங்க, நீங்க தான் தீர்மானத்தை உடைப்பீங்க. ஒரு நாளும் அப்படிப்பட்ட நபர்கள் கர்த்தரை உண்மையா சேவிக்க கூட முடியாது. சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நான் ஏன் அப்படி ஆயிட்டேன்னா, என்னது பிரதர், நானும் ஒரு மனுஷன் தானே, அவன் 10 வார்த்தை சொன்னா நான் 1வது கொடுக்கலன்னா எனக்கு என்ன? நான் சொல்றேன், நீ மனுஷனே கிடையாது, நீ மனுஷியே கிடையாது, நீ தேவ மனுஷி, தேவன் கலந்த தேவ மனுஷன். நீ மனுஷி இல்ல. யாராவது உங்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷியான்னா கோவமே வரக்கூடாது. நான் மனுஷி கிடையாது. ராஜன் பிரதர், நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னா ஆமா, கை கொடுக்கணும். அல்லேலூயா. நானே தேவ மனுஷன், உலகத்தில் நானே தேவ மனுஷி, தேவாவி எனக்குள் நிரந்தரமாய் இருப்பதால் நானே தேவ மனுஷன். பாடுங்க, நீங்க மனுஷனி பாடுங்க. நானே தேவ மனுஷி, உலகத்தில் நானே தேவ மனுஷன், தேவாவி என் மேல் நிரந்தரமாய் இருப்பதால் நானே தேவ மனுஷன். அந்நிய பாஷையில உண்மையா நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நாளையில உங்க நாக்கு எரிஞ்சிரும்.
பாவம் பேச முடியாதபடிக்கு எரிஞ்சிடும், கோளு சொல்ல முடியாதபடிக்கு எரிஞ்சிடும், குறை சொல்ல முடியாதபடிக்கு எரிஞ்சிடும், மற்றவர்களை பற்றி நியாயம் தீர்க்காதபடிக்கு எரிஞ்சிடும். உங்க நாக்கு எப்பமோ வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் உம்மை நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். நீங்க அந்த நாக்கு எரியலைன்னா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? சாக்கு போக்கு சொல்லுவீங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? சூழ்நிலையை சாக்கு போக்கு சொல்லுவீங்க. ஏசாயான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாருங்க பைபிள்ல. அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா? ஒரு வசனம்னு 2-3 சொன்னாலும் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் வேகமா வாசிங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ்? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அசுத்த உள்ள மனுஷன். ஏன் தெரியுமா? நான் இருக்கிற கூட்டமே அப்படி. நான் ஏன் அப்படி குறை சொன்னேன் தெரியுமா? பிரதர் அந்த இடத்துல இந்த இதெல்லாம் செய்யணும், கூட்டத்தோட கோவிந்தா போடணும். பட் பைபிள் அப்படி சொல்லல. இஸ்ரவேலோ தனித்து வாசம் பண்ணுவான். நீ எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நீ தனியா தெரியணும். ஆமென். இந்த நபர் லஞ்சம் வாங்க மாட்டார், இந்த நபர் போய் பேச மாட்டார், இந்த நபர் குற்றம் தீர்க்க மாட்டார். ஷல் கோராட்டா ரோட்டா கோ மான் மாலா பாட்டா. அடுத்தது வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ நெருப்பு தழல். என்ன தழல்? யார் கொண்டு வந்தா? தேவதூதன் கொண்டு வந்து எங்க வச்சாரு? வாயை தொட்டார். நல்லா கவனிங்க. நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது பரலோகத்திலிருந்து வருகிற அந்த கொரட்டையினால உள்ள அக்னி உங்க நாக்க தொடும். அதுக்கப்புறம் நீங்க சாக்கு போக சொல்ல மாட்டீங்க. நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியுமா, நான் ஏன் இப்படி விழுந்தேன் தெரியுமா, சொல்ல முடியாதபடிக்கு உங்க நாக்க அது மாட்டிடும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த அக்னி உங்க தாவ தொட்டுனா என்ன ஆகும்? யாருக்கு லாபம்? உங்க பாவம் நீங்கும், உங்க அக்கிரமம் நிவர்த்தி ஆகும். ஆமென். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார்? அதுக்கப்புறம் ஆண்டவர் குரலை கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? அதுக்கு நல்லா கவனிங்க. இந்த அந்நிய பாஷையினால உங்க நாக்கு சுட்டரிக்கப்பட்டுன்னா ஆண்டவர் கூப்பிடுவார், யாரை நான் அனுப்புவேன்? நீங்க இப்படி ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பும் கர்த்தாவே சொல்ல மாட்டீங்க. உங்க ஜெபம் மாறிடும். நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் கர்த்தாவே, நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் கர்த்தாவே, நான் இருக்கிறேன். இல்லைன்னா உங்க ஜெபம் நல்லா இருக்கும். 2 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணிருப்பீங்க, எல்லாம் தப்பா இருக்கும். நீங்க ஒரு நாளும் சேவிக்க மாட்டீங்க. நீங்க ஒரு நாள் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை பற்றி சொல்ல போக மாட்டீங்க. யாரையாவது அனுப்பணும் ஜெபம் பண்ணிட்டு அழகா பக்தியா இருந்திருப்பீங்க. சரி, நான் போதும்னு நினைக்கிறேன். ஆமென். முடிச்சிடவா? எழும்பி நிற்கிறீங்களா? நிறைய இருக்குது, இனி ஒரு நாள் பார்க்கலாம். எழும்புங்க, டைம் முடிச்சு. எழும்பி நில்லுங்க, பார்க்கலாம். இவ்வளவுமே போதும். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாம் எழும்பி நில்லுங்க, பார்க்கலாம். இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம், எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. யாரும் எழும்ப வேண்டாம், தயவு செய்து உட்காருங்க. நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். நான் இப்போ கேள்வி கேட்கறதுக்கு உள்ள பதில் உள்ளவங்க மட்டும் எழுப்பி நிற்கணும். பிரதர், அந்நியம் பாஷை பேச எனக்கு தான் லாபமா? இன்னையிலேருந்து குறைஞ்சது டெய்லி ஒரு மணிக்கூர், டெய்லி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, 1 மணிக்கூர் நான் வீட்டில் அந்நிய பாஷையில் ஜெபிக்க போகிறேன், பேச போகிறேன்.
அதை பிரிச்சிடலாம். நீங்கள் காலத்தை 1/2 மணிக்கூர், சாயங்காலம் 1/2 மணிக்கூர் அப்படின்னு 1 மணிக்கூர் ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உண்மையாக தேவ சமூகத்தில் நீங்கள் எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எல்லாரும் எழும்ப வேண்டாம். அடுத்த லெவல் கேட்க போகிறேன். 1/2 மணிக்கூர்னு கேட்க போகிறேன். அதுக்கு இருக்கீங்கன்னா இருங்க. குறைஞ்சது தான் கேட்டிருக்கேன் 1 மணிக்கூர். கூடினது நீங்கள் 10 மணிக்கூரோ பண்ணுங்க. குறைஞ்சது 1 hour. உண்மையா எண்ணுங்க. பரலோகம் பார்க்குது, தேவதூதர்கள் ரெக்கார்ட் பண்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்படியும் ஒரு 10 பேர் தேறி இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. சிஸ்டர், 1 மணிக்கூர் 6 மாசம் நீங்க உண்மையா பண்ணி பாருங்க. நீங்க இப்ப இருக்கிறது மாதிரி இருக்க மாட்டீங்க. எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். பிரதர், அப்போ நான் 1 மணிக்கூர் பேசினேன்னா இந்தியாவுக்கு பிரதம மந்திரி ஆயிடுவேனா பிரதர்? இல்ல, பிரதம மந்திரியை அபிஷேகம் பண்ற நபரா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. சோ நான் உங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்றேன். குயிக்கா ஜெபம் பண்றேன். ஓகே. அன்பு தகப்பனே, நீங்க மட்டும் கரங்களை கொட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே டேடி, குறைந்தது 1 மணி நேரம் ஆவில ஜெபிப்பதற்கு அர்ப்பணித்திருக்கிற இவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுவாராக. உங்க பலன், உங்க வல்லமை அந்நிய பாஷையில குறைந்தது 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒழுங்கா ஜெபிக்கிற கிருபை, அந்த அனாயிண்டிங் இவர்கள் மேல் வரட்டும். லவ் ரோ ட்ரே ட்ரோ 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 லவ் ஜோ ப்ளே மோரேகோ ஏ ப்ரோ ட்ரோ லிப்ரோ ட்ரோ ஓ போ 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 ரோரியா கட்ரா லவ் ஜோ ட்ரோ 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் குறைந்தது அந்த கிருபை உங்க மேல வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்பா, உங்க கருத்தை இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே நீங்க உட்காருங்க. வீட்டுக்கு போனோம்னா போறவங்க போயிருங்க. ஏனே 1/2 மணிக்கூர் டெய்லி நான் குறைஞ்சது 1/2 மணிக்கு. பிரதர், எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை. நான் 24 மணிக்கூரும் பிஸியான ஆள். எனக்கு 1/2 மணிக்கூர்னா ஓகே. அதை கூட நீங்கள் பிரிச்சுனுங்க. காலத்தை 1/4 மணிக்கூர், சாயங்காலம் 1/4 மணிக்கூர். ஓகே. அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும். ஒப்பு கொடுக்காத ஒருத்தரே இன்னைக்கு வெளியே விடுறதில்லை. கதவை கூட்டுங்க பிரதர். மால்பரா ஷாண்டோரா பாப்பா 1/2 மணிக்கூர். கடைசியாக 5 நிமிஷம் வரைக்கும் நான் கேட்க தான் போகிறேன். அதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இருக்கணும்னா இருந்துடுங்க. 1/2 மணிக்கூருக்கு எழும்புற தைரியசாலிகள் எழும்புங்க பார்க்கலாம். பாஸ்டர், ஒரு நாதி இல்லை 1/2 மணிக்கூருக்கு. ஆமென். 1/4 மணிக்கூர் உண்மையா பண்ணணும். அதனால நீங்க இருக்கலாம். 1/4 மணிக்கூர் டெய்லி. 1/4 மணிக்கூர் அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்க போறேன். எழும்ப வெக்கமா இருக்குன்னா கையை மட்டும் வைத்துங்க. பாருங்க, வெக்கப்படுற ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஆமென். பிரதர்ஸ் சைடில். ஆமென். ஸோ 1/4 மணிக்கூர் கையை வைத்துன இவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். சிவிங்ஸ் வந்து ஜெபிக்கணும் கேட்க போறேன். வாங்க. நல்ல அபிஷேகத்துல எல்லாம் மூழ்கி இருக்கிறாங்க இவங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் 1 2 3 எத்தனை பேர்? ஐயே அப்பா, நீங்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. அண்ணாந்து பார்க்குற மாதிரி பறக்கிறவாளா மாறணும். ஸோ கையை தூக்கினா 1/4 மணிக்கூர் டெய்லி ஜோம் பண்றவங்களுக்காக இப்போ இவங்க ஜோம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய கரம் அவர்கள் மேலே வைக்கப்படட்டும் ஆண்டவரே. யார் யார் மனதார ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவங்க மேல உடைய தெய்வீக கரம் அந்த உன்னதத்தில் வருகிற அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேல யார் யார் மனதார ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய கரம் இப்பொழுதே 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 அவர்கள் நாவில் உம்முடைய அதிகாரம் ரே ஷேட்டே ரபல ஷதரவோ ஷேதேகதரா இந்த கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாய் நீர் அவர்களை மாற்றும்படி எல்லா சூழ்நிலைகளையும் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணி ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை ஆவியினாலே ஜெபித்து எழும்புகிற ஒரு அனுபவம் அதற்காக எதிராய் செயலாற்றுகிற எல்லா தடைகள் எல்லா சூழ்நிலைகள் இப்பொழுதே அவர்கள் யார் யார் மனதார அர்ப்பணித்தார்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய கிரியை பேசுகிற கர்த்தருடைய கிருபையை பேசுகிற இயல்பா நம நம சீட்டோ மல்மா ரெதுலமா சீட்டேரியாம் உங்களுடைய தெய்வீக ஆளுகை உள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம். என்ன 2 சான்ஸ். 10 நிமிஷம் டெய்லி ஜெபம் பண்ண போறேன். அவங்க மட்டும் 10 நிமிஷம் கையை மட்டும் வைத்துங்க. வெரி குட், அல்லேலூயா. இந்த சைடு கொஞ்சம் உயருது 10 நிமிஷத்துக்கு. ஆமென். நான் நினைக்கிறேன் 5 நிமிஷத்துக்கு எல்லாரும் உயர்த்திடுவீங்க மீதி இருக்கிறவங்க. ஓகே. ஸோ 10 நிமிஷம் உயர்த்தினவங்களுக்காக லிவிங்ஸ் ராஜா பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். Thank you Lord.
ஆண்டவரே கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த தேவனுடைய அக்கினியை பற்ற வைக்கிறவர்களாய் எழும்புகிற அக்கினியை கர்த்தர் இப்பொழுது அவர்கள் மேலே இவர்கள் மூலம் இவருடைய குடும்பத்தில் பற்ற வைக்கத்தக்கதாய் தேவ அக்கினி அளவில்லாமல் இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு பரிசுத்த அக்கினி இவர்கள் மேல ரீமா ரபதுரா இந்த தீர்மானத்தில் குறைந்து போகாதபடி வளர்ந்து பெருகத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று இவருடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் மூடட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. உங்க ஆவியானவருக்கு இவர்களை கரம் பிடித்து நடத்துவீரா. நீங்க அப்படியே செய்ததற்காய் நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. 5 நிமிஷம் முடிக்க போறேன், சீக்கிரம் 5 நிமிஷம். கை வைத்துங்க பார்க்கலாம். 5 நிமிஷம் டெய்லி ஜெபம் பண்ண வேண்டும் நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. யாருமே இல்லை. ஒருவேளை அந்நிய பாஷை பேசாதவங்க இருக்கீங்களோ, அந்நிய பாஷை கிடைக்காதவங்க இருக்கிறவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். அதனால கையை வைத்தாம இருக்கீங்களா? ஓகே ஓகே, அப்படியா? அதான கதை கேட்டு. அப்போ இந்த மீதி இருக்கிறதெல்லாம் அந்நிய பாஷையே கிடைக்காதவங்க. ஸோ உங்களுக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் எலும்பு வெக்கம் இல்லைன்னா எலும்பு நிலுங்க. ஆமென். கரா ஹட்டலா. நீங்கள் தாகமாக இருந்தால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும். இல்லைன்னா நீங்கள் வீடுகளுக்கு போகும்போது நிரப்ப முடியும். வீட்டில் என்ன வேணாலும் எப்பவுமே நிரப்ப முடியும். பட் இப்போ நான் பரிசுத்த ஆவியானவர் கேட்க போகிறேன். ஆமென். தாகத்தோடு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுக ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்றே, வறண்ட ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். அன்பு தகப்பனே, கரங்களை உயர்த்தி இருக்கிறேன். அபிஷேகம் பெறலன்னு சொல்றவங்க இந்த அந்நிய பாஷை அனுபவத்தை வரத்தை கேட்டு நிற்கிறாங்க. இவர்களை பரலோக பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக, நிரப்புவாராக. மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கிறவங்க கரங்களை கொட்டி இவங்களுக்காக இவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக, தந்தர்ல படுவாராக, தந்தர்ல படுவாராக. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, பொல்லாதோர் கூட செய்தார் நற்பிதா நலம் அருள்வார். தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் அத்தனை பேருக்கும் தந்தரப்படுவாராக. 5 நிமிஷம் ஜெபிப்பேன் என்று கரம் உயர்த்தினவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 நிமிடத்திலிருந்து தொடங்கி நாளுக்கு நாள் அதை பெருக்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளுவாராக. எல்லா கன மகிமை அப்பாவுக்கு. இப்ப எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. நான் பாஸ்டர் கையில மைக் கொடுக்க போறேன். எல்லாம் எழுப்பி நில்லுங்க. ஹஸ்பா பராட்டோக்கும். அந்நிய பாஷைகளை பேசியே மண்ணிலே சாட்சியாக வாழுவே, அந்நிய பாஷைகளை பேசியே மண்ணிலே சாட்சியாக வாழுவே, விண்ணிலே உம்மை நான் சந்திக்க என்னையும் நிரப்புமே, விண்ணிலே உம்மை நான் சந்திக்க புண்ணியரே என்னையும் நிரப்புமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. கவனிங்க, அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் இன்று தாருமேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் தாருங்கன்னு அடுத்த லெவல் கேளுங்க. ஒரே ஒரு கப் பாடி நான் கொடுக்க போறேன். ஓகே. அந்நிய பாஷைகளை பேசியே, நல்லா கைத்தட்டி, நிலை சாட்சியாக வாழுவே, அந்நிய பாஷைகளை பேசியே மண்ணிலே சாட்சியாக, விண்ணிலே உம்மை நான் சந்திக்க
புண்ணியரே என்னையும் நிரப்புமே. விண்ணிலே உம்மை நான் சந்திக்க புண்ணியரே என்னையும் நிரப்புமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பின் ஆவியே அன்பின் ஆவியே அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பின் ஆவியே அன்பின் ஆவியே அபிஷேகம் இன்னும் தாருமே. எல்லாரும் அப்பாவுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டல்.